மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு 250 கோடி ரூபாயில் பங்களா, துரை வைகோவுக்கு 150 கோடி வருமானம் என மல்லை சத்யா அதிரடி குற்றச்சாட்டு விடுத்த நிலையில் இதற்கு வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். இருவரது கருத்து மோதல்களையும் தற்பொழுது பார்க்கலாம். ஏறக்குறைய 28 ஆண்டு காலம் எங்கே இருந்தார், என்ன பண்ணார் என்பதுக்கு தெரியாது. ஒரு கார்பரேட், அவர் குடும்பம், எல்லா குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்போது நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது பாராசூட்டில் அவர் உட்காந்துக்கிட்டு மேலே இறங்கிட்டு 32வது படிக்கட்டில் வந்து மாடியில் இறங்கிட்டு நான் தான் அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பொருள். அவர் காஞ்சிபுரம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்க, சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. வருத்தமாக இருக்கு எனக்கு. பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் 250 கோடி ரூபா, 1500 கோடி ரூபா வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னால், நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன். 10 கல் தொலைவிலிருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து ஏராளமான நிலபுலன்கள், நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து சங்கரங்கோயிலில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசலில் ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்குள்ள ஒரு பெரிய வீடு, சங்கரங்கோயிலில் 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்டேன். அரசியலுக்கு அந்த வீடு, அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன். பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள், அதை நான் இழப்புன்னு நினைக்கல. சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக, என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது.